வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முட்டை போடும், ஆனால் பறவை இல்லை. உடம்புல விஷம் இருக்கும், ஆனால் பாம்பு இல்லை. இது தண்ணியிலேயே வாழும், ஆனால் மீன் இல்லை. என்னடா ஒரே புதிராக போடுறானேன்னு பார்க்குறீங்களா? சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். இன்னைக்கு பிளாட்டிபஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாத்து போலவே அலகுகள் இருக்கிறதால தமிழில் இதுக்கு வாத்தழகின்னு பேர் வச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு இந்த அரிய உயிரினத்தை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் டாஸ்மானியாவை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட பிளாட்டிபஸ் ஒரு மேமல், அதாவது பாலூட்டி உயிரினம். இது ஒரு வழக்கமான பாலூட்டி இல்லைங்க, மோனோட்ரீம்னு அழைக்கப்படுற முட்டையிடும் பாலூட்டி வகையை சேர்ந்தது. இது இயற்கையோட வழக்கமான விதிகளை மீறி வாழ்கிற ஒரு உயிரினம். ஒரு பாலூட்டி, ஊர்வன மற்றும் பறவைகளோட அம்சங்களோட இருக்கிற பிளாட்டிபஸ் உண்மையிலே தனித்துவமானதுங்க. அப்படி பிளாட்டிபஸை எது தனித்துவமாக ஆக்குது? வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் பார்வையில் இது ஏதோ நிறைய ரோமங்கள் இருக்கிற ஒரு வகையான வாத்துன்னு நினைப்பீங்க. இதுக்கு காரணம் வாத்து மாதிரியே இதுக்கு இருக்கிற அலகுகள் தான். இந்த அலகு வெறும் அழகான தோற்றத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது எலக்ட்ரோசெப்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மின் ஏற்பிகளால் நிரம்பின ஒரு கருவினே சொல்லலாம். தன்னோட இரையுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட துல்லியமாக ஒரு வகையான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக கண்டறியுது. தெளிவில்லாத சேற்று நீரில் கூட துல்லியமாக வேட்டையாட இது உதவுது. தண்ணீரில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட பிளாட்டிபஸ்க்கு வலை பின்னப்பட்ட கால்கள் ரொம்பவுமே உதவுது. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையாகவே ஒரு வகையான தடியான வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்த மாதிரி உடலமைப்பு இருக்கு. இதனால குளிர்ந்த நீரில் கூட சுலபமாக இவ வாழுது. இதோட அகலமான தட்டையான வால் சமநிலைக்கு மட்டும் இல்லைங்க, அது கொழுப்பை சேமிச்சு தேவைப்படும் போது ஊட்டத்தையும் கொடுக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆண் பிளாட்டிபஸ்களுடைய பின்னங்கால்கள்ல விஷத்துகள்கள் இருக்கு. இதனால மனிதர்களுக்கு பெரிய ஆபத்து இல்லைனாலும் ஒரு உயிரினத்துடைய பரிணாம வளர்ச்சியில இருக்கிற ஆச்சரியங்கள்ல ஒன்னா இதை பார்க்கலாம். கிழக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நன்னீர் ஓடைகள், ஆறுகள் மற்றும் ஏரிகளை பிளாட்டிபஸ்களுடைய தாயகமாக கருதலாம். இந்த சூழல்கள் அமைதியான நீர் மற்றும் ஏராளமான உணவு ஆதாரங்களோட சரியான கலவையா இருக்கு. பொதுவாக இரவு நேரங்களில் விழிச்சிருக்கிற பிளாட்டிபஸ் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குங்க. நீர்நிலைகளோட மேற்பரப்புக்கு அடியில் மறைஞ்சிருக்கிற பூச்சிகள், லார்வாக்கள் மற்றும் சிறிய மீன்களை இரையா சாப்பிடுது. இவற்றோட லாபகமான வேகம் மற்றும் திறமையினால நீருக்கடியில் சிறந்த வேட்டைக்காரர்களா இருக்கு. பிளாட்டிபஸோட ரொம்பவும் வியக்க வைக்கிற அம்சங்கள்ல ஒன்று அதோட இனப்பெருக்க முறைதான். பெரும்பாலான பாலூட்டிகள் மாதிரி இல்லாம பெண் பிளாட்டிபஸ்கள் முட்டையிடுது. ஒரு குறுகிய கர்ப்ப காலத்துக்கு பிறகு பெண் பிளாட்டிபஸ்கள் 1-3 முட்டைகள் வரை இடுது. அதுக்கப்புறம் அவ முட்டைகளை சுற்றி சுருண்டு அவ குஞ்சு பொரிக்கும் வரை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு சூடாவே வச்சிருக்குது. பிளாட்டிபஸ்கள் குஞ்சு பொரித்த உடனே தாயோட தோல்ல இருந்தே சுரக்கிற பாலை குடிக்குது. இதுவும் பிளாட்டிபஸ்கள்கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு தனி குணாதிசயம். இந்த குட்டிகளை ஆங்கிலத்தில் பியூகிள்ஸ்னு அழைக்கிறாங்க. இந்த தனித்துவமான இனப்பெருக்க முறை பிளாட்டிபஸை மற்ற பாலூட்டிகளிடமிருந்து வேறுபடுத்துது. அது மட்டும் இல்லைங்க, இவற்றோட பரிணாம பயணம் குறித்து மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை நமக்கு காட்டுது.
பிளாட்டிபஸ்கள் பெரும்பாலும் உயிருள்ள புதை படிவமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு லிவிங் ஃபாசிலாவே பார்க்குறாங்க. பாலூட்டிகளுடைய ரோமம், முட்டையிடுற தன்மை, ஊர்வன போன்ற அம்சங்கள் கொண்ட இது பல சகாப்தங்களாக விஞ்ஞானிகளை குழப்பத்திலேயே வச்சிருக்கு. பிளாட்டிபஸை ஆராய்ச்சி செஞ்சால் இன்னைக்கு நாம் பார்க்குற பல்வேறு வகையான பாலூட்டிகளுக்கு வழிவகுத்த ஆரம்பகால பரிணாம சோதனையை பற்றி ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்பவும் உதவியான தகவல்கள் கிடைக்கும். பிளாட்டிபஸ்களுக்கு பல முறை ஆஸ்திரேலியாவில் தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. இது தவிர நியூசிலாந்து, கனடா, லாவோஸ், மாலி, டான்சானியா, பெனின் போன்ற பல நாடுகளும் தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. இது தவிர ஆஸ்திரேலிய அரசாங்கம் பல முறை நாணயங்களும் பிளாட்டிபஸ் உருவத்தோட வெளியிட்டிருக்காங்க. பிளாட்டிபஸ் தற்போது அழிந்து வரும் உயிரினமாக வகைப்படுத்தப்படலை. ஆனால் பிளாட்டிபஸ்களுடைய வாழ்க்கை அவற்றோட வாழ்விடத்தோட ரொம்பவே தொடர்புடையது. வாழ்விட அழிப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற அச்சுறுத்தல்களால் பிளாட்டிபஸ்களும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசமான உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றோட சுற்றுச்சூழல் அமைப்பை காக்கவும் துரிதமான முயற்சிகள் எடுக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியங்க. பாலூட்டிகளை பற்றி நாம் நினச்சி வச்சிருந்தது எல்லாத்தையும் தவிடுபடியாக்குன பிளாட்டிபஸ் உண்மையிலேயே இயற்கையோட ஒரு வித்தியாசமான படைப்புங்க. இவற்றோட தனித்துவமான அம்சங்களும் நடத்தைகளும் நம்ம கவர்றது மட்டும் இல்லாமல் இயற்கையோட முடிவற்ற புதுமை திறனையையும் ஆற்றலையும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்க. சீக்கிரமே இன்னொரு அரிய வகை உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன்.